எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா திருச்செந்தூர் கோவிலை பற்றி தாங்க. முருகனுடைய சிறப்புடைய கோவில்களில் திருச்செந்தூர் தனிச்சிறப்புன்னே சொல்லலாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா தற்போது கும்பாபிஷேக விழா நடைபெறுவதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று இருக்குது. அதனையொட்டி கும்பாபிஷேக விழா எப்போது அமைய போகுதுன்னு தெரியுமாங்க. அதற்கான தேதியும் நேரமும் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம். மேலும் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் சென்று நீங்கள் முழு பலனையும் பெறுவதற்கு என்ன செய்யலாம் தெரியுமாங்க. இந்த வழிபாடை முருகனே சொல்லதாகவும் சொல்லப்படுது. இந்த வழிபாட்டு முறையில் நீங்கள் பின்பற்றி திருச்செந்தூருக்கு சென்றீங்கன்னா முருகனுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விதமான மாற்றம் ஏற்படுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா முருகன் மீது பக்தியுமே மனதள பரவசமும் ஏற்படுத்தக்கூடிய ஆனந்தத்தின் ஊற்றெடுத்து கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த தலம் தான் இந்த திருச்செந்தூர் கோவில்னே சொல்லலாங்க. தேவர்கள் பார்த்தீங்கன்னா 12 மரங்களாக இருந்து தவம் செய்த தலமாகவும் சொல்லப்படுது. முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக குரு பகவான் பார்த்தீங்கன்னா இங்கு தவம் செய்த தலம்னு திருச்செந்தூர் சொல்லப்படுதுங்க. திருச்செந்தூருடைய தலத்தினுடைய பெருமைகளை நம்ம பல புராணங்க நூல்கள் மூலம் தெரிஞ்சுக்கலாம். மேலும் பல வரலாறுகள் கதைகள் மூலம் சொல்லப்பட்டிருக்குதுங்க. திருச்செந்தூர் சென்று வந்தீங்கன்னா குறைகள் அனைத்து நீங்கிவிடுன்னு உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்குது இல்லைங்க. திருச்செந்தூருக்கு நீங்கள் எப்படி செல்லணும், எப்படி நீங்கள் வழிபடணும், சில முறைகள் கூட இருக்குதுங்க. இந்த முறைகள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை பின்பற்றி முறையாக சொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுதாங்க. அதே முறையை பின்பற்றி நாமும் வழிபட்டோம்னா நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. முருகனை தரிசித்த முழு பலனும் உங்களுக்கு கிடைக்குங்க. முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் பார்த்தீங்கன்னா 2வது படை வீடாக விளங்கக்கூடியது தாங்க இந்த திருச்செந்தூர் கோவில். இங்கு கடற்கரையில் வீற்றிருந்த முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அருள் செய்கிறாரு. அறுபடை வீடுகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருச்செந்தூர்னே சொல்லலாம். கந்தசஷ்டி உருவான தலமும் கந்தசஷ்டி கவசம் உருவாவதற்கு காரணமாக இருந்த தலமும் இந்த தலம் அமைஞ்சிருக்கு. பல வகையிலும் பார்த்தீங்கன்னா சிறப்பு பெற்ற இந்த தலத்திற்கு வரலாற்றையும் முதல்ல முழுவதமாக நம்ம தெரிந்துக்கணும்னு சொல்லலாம். இங்கு சென்று வழிபட்ட பலனை முழுமையாக பெறுவதற்கு என்ன செய்யணும்னு தெரியுமாங்க. சூரபத்மனை வதம் செய்வதற்காக கையிலயத்தில் இருந்து தான் புறப்பட்டிருக்காரு முருகப்பெருமானம். ஒவ்வொரு சிவாலயமாக சென்று வழிபட்டு விட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்திருக்காரா. இந்த தலத்திற்கு வந்தபோது தாங்க சூரபத்மன் மீது போர் தொடுத்தருக்கு முன்னாடி கடைசியாக ஒரு முறை துதி அனுப்பி பார்க்கலான்னு சொல்லி முருகப்பெருமானிடம் தோன்றிருக்கு. பிரம்மதேவர் செல்ல உடனடியாக பார்த்தீங்கன்னா வீரபாகு தேவரை தூதாக அனுப்பியிருக்காரு முருகப்பெருமான். ஆனால் சூரனிடம் பேசி பலன் இல்லைங்க. போர் செய்து தங்களுடைய திருக்கை வேளாளை அவனை சம்ஹாரம் செய்வதுதான் ஒரே தீர்வுன்னு சூரனை சந்தித்து திரும்பிய வீரபாகு தேவர் சொல்லியிருக்காரு. உடனடியாக பார்த்தீங்கன்னா சூரன் ஆட்சி செய்த வீரமகேந்திரபுரியை நோக்கி முருகன் படையெடுத்து சென்றிருக்காரு. வீரமகேந்திரபுரியை முருகன் நெருங்கும் போது தாங்க தங்களுடைய திருவடி பெறுவதற்கு ஏற்ற இடம்னு இது கிடையாதுன்னு பிரம்மதேவர் கூறியிருக்காரு. கதிர்காமம் சென்று படைவீடு அமைத்து தங்குமாறு முருகப்பெருமானிடம் பிரம்மனும் கூறியிருக்காரு. முருகன் பார்த்தீங்கன்னா போர்க்கோலத்தில் கோபமாக காட்சி தருவதாலே கதிர்காமத்தில் தற்போது வரையுமே பார்த்தீங்கன்னா திரை வடிவிலே நீங்கள் முருகனை தரிசனம் செய்ய முடியுங்க. அங்கிருந்தே தாங்க சூரபத்மனை போரிட்டு வதம் செய்த முருகனுமே வீரமகேந்திரபுரியை கடலோடு கடலாக அழித்து போகும்படி செய்திருக்காராம். பிறகு மீண்டும் திருச்செந்தூர் திரும்பிய முருகன் பார்த்தீங்கன்னா போரில் பலரையுமே வதம் செய்த பாவம் தீரதாங்க சிவபூஜை செய்ய நினைத்திருக்காரு. இதற்காகவே பார்த்தீங்கன்னா பஞ்சலிங்கங்கள் எனப்படக்கூடிய 5 லிங்கங்களை சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்திருக்காரு. முதல்ல சமுத்திர ஸ்நானம் செய்த பின்னருக்கு நன்னீரில் நீராடிட்டு தாங்க சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேளால உருவாக்கிய தீர்த்தம் 4 கிணறுன்னு சொல்லப்படுது. கந்த புஷ்கரணி தீர்த்தனும் சொல்லப்படுதுங்க. 4 கிணற்றுல பார்த்தீங்கன்னா நீராடிட்டு முருகனும் பார்த்தீங்கன்னா சிவ பூஜை செய்து கொண்டு இருந்திருக்காரு. அப்போ அது பார்த்தீங்கன்னா தேவர்கள் ஓடி வந்து சுவாமின்னு அழைத்திருக்காங்க. கையில் பூஜைக்காக எடுத்த பூஜை கூட கீழே வைக்காம கையில் பூவுடன் அப்படியே திரும்பி நின்றுருக்காரு. தேவர்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு முருகப்பெருமானம். அதனால் தாங்க இன்றுமே நீங்கள் திருச்செந்தூர் சென்று மூலவரை பார்க்கும்போது முருகனுடைய கையில் பூவுடன் காட்சி தராரு.
இவருக்கு பூஜா மூர்த்தின்னு பெயர் இருக்குதுங்க. பூனா பூர்த்தி செய்தல்கள், ஜான் பார்த்தீங்கன்னா உண்டாக்குதல்னுங்க. மலை மாய காமங்களை பூர்த்தி செய்து சிவஞானத்தை உருவாக்கக்கூடிய தெய்வமாக திருச்செந்தூர் ஆண்டவன் இந்த கோலத்தில் காட்சியளிக்கிறாராம். கையிலைக்கு இணையாக பார்த்தீங்கன்னா இத்திருத்தலம் அருணகிரிநாதரால் பாடப்பட்ட திருச்செந்தூர் சென்று நீங்கள் முழு பலனை அடைய வேண்டும்னா முன்னோர்களால் வகுக்கப்பட்ட முறையில் சென்று வழிபட்டாலே மட்டும் முழுமையான பலனை நீங்கள் பெற முடியுங்க. திருச்செந்தூரில் நீங்கள் முருகப்பெருமான் கடலை பார்த்தபடி காட்சி தராருடா. பிறவி பெருங்கடலில் வீழ்ந்த நம்மை காப்பாற்றுவதற்காக தாங்க கடல் அலை போல மீண்டும் மீண்டும் ஆசை அலைகளை சிக்கி நெருப்பை போன்ற துன்பத்தை அனுபவிப்பதால் இருந்து காப்பாற்றுவதற்காக பார்த்தீங்கன்னா கடற்கரையில் அமர்ந்து அருள் செய்வதாகவும் அவருக்கு செந்தில் ஆண்டவர்னு திருச்செந்தூர் ஆண்டவர் என்ற பெயரும் இருக்குதாங்க. திருச்செந்தூர் சென்று நீங்கள் முழு பலனையை அனுபவிக்க நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா வதனபரத்துறை எனக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கடலை நீராடிட்டு தான் பிறகு நீங்கள் 4 கிணற்றுல நீராடணும். அப்படியே தங்கும் இடத்திற்கு சென்று உடையை மாற்றிக்கோங்க. பிறகு கோவிலுக்கு செல்லணுங்க. முதல்ல நீங்கள் தந்துகை விநாயகரை தரிசித்து நம்முடைய குறைகளை சொல்லி முறையிடணுங்க. பிறகுதாங்க நீங்கள் கோவிலுக்குள்ள சென்று செந்தில் ஆண்டவரை வழிபடணுமா. விநாயகரை வழிபட்டிங்கன்னா செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்துக்கு முழு பலனும் கிடைக்காதுங்க. ஆனால் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுடைய அருளை முழுவதுமாக நீ பெற வேணும்னு நினைச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் துந்திகை விநாயகரை வழிபட்டு தான் கோவிலினுடைய கருவறையில் இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவரை வழிபடணும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பார்த்தீங்கன்னா குடமுழுக்கும் தமிழும் நடத்தப்படுன்னு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அறிவித்திருக்காரு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி திங்கட்கிழமையில குடமுழுக்கு நடைபெற இருக்குது. அதற்கான பணிகள் பார்த்தீங்கன்னா தொடங்கி நடைபெற்று வருகுதுங்க. திருச்செந்தூர்ல அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஜூலை 7ஆம் தேதி நடைபெறக்கூடிய குடமுழுக்கு விழாவுக்கு யாகசாலை வழிபாட்டில் தமிழ் வேதங்கள் முன்னேறுதல் செய்யக்கூடிய கோயில் நிர்வாகம் தெரிவித்திருக்குதுங்க. இது தொடர்பான அறிக்கையில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வருகின்ற 7/7/25 அன்று காலை 6:15 மணிக்கு மேலே 6:50 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற இருக்குது. நன்னீராட்டு பெருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா 8000 சதுர அடி பரப்பளவில் 76 குண்டங்களுடன் பிரம்மாண்டமான வேள்விச்சாலை அமைக்கப்பட்டு வருதுங்க. வேள்விச்சாலை வழிபாடு நாட்களில் வேத பாராயணம், திருமுறை விண்ணப்பம் மற்றும் நாதசுர இன்னிசை நடைபெற இருக்குது. காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரையுமே, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை 64 ஓதுவர் மூர்த்திகளை கொண்டு பார்த்தீங்கன்னா பக்க வாத்தியங்களுடன் 12 திருமுறைகள்னு திருப்புகழ், கந்தர் அனுபூதி முதலான செந்தில் வேதங்களை முற்றேற்றுதல் நடைபெற இருக்குதுங்க. திருச்செந்தூர் முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. முருகனுடைய அறுபடை வீடுகளில் இது 2ஆம் படை வீடுன்னே சொல்லலாம். 2ஆம் படை வீடாக இருப்பதால் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே முருகன் கோவில் திருச்செந்தூர் கோவில் தாங்க. சூரபத்மனை முருகன் வதம் செய்த தலமாக சொல்லப்படுது. சூரனை வென்றதால ஜெயந்திநாதர்னு பேரில் இங்கே முருகன் அருள்பாலிக்கிறாரு. சண்முகர் வடிவில் பார்த்தீங்கன்னா முருகன் அருள்பாலிக்கக்கூடிய ஒரே தலம் இது மட்டும்தாங்க. முருகனுடைய வீரத்தை கொண்டாடக்கூடிய கந்த சஷ்டி பார்த்தீங்கன்னா இங்கு மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பஞ்சலிங்கங்கள் வழிபாடு இருக்குதுங்க. அந்த பஞ்சலிங்கத்திற்கு முருகனை வழிபட்டுவதாகவும் சொல்லப்படுதுங்க. முருகனுடைய முக்கிய படைத்தளபதியாக இருக்கக்கூடிய வீரபாகுக்கு இந்த கோவிலில் தனி சன்னதி அமைச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சூரிய தீர்த்தன்னு, சந்திர தீர்த்தம், நாக தீர்த்தன்னு 3 தீர்த்தங்கள் இந்த கோவிலில் அமைச்சிருக்கு. கடல் அலைகள் கோவிலில் கருவறை வரை வந்து செல்வது இங்கு ஒரு சிறப்பம்சமாக நாம் பார்க்கலாங்க. திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கோவிலை பற்றி 83 பாடல்கள் பாடியிருக்காரு. தூத்துக்குடியில் இருந்து பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் தொலைவில் திருச்செந்தூர் கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கு செல்ல பேருந்து மற்றும் ரயில் வசதிகள் இருக்குதுங்க. கோவில் அருகிலே பார்த்தீங்கன்னா ஏராளமான தங்குமிட வசதிகளும் அமைச்சிருக்காங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பார்த்தீங்கன்னா சண்முகர் என்று 2 மூலவர்கள் காட்சியளிக்கிறாங்க. சுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தும் சண்முகர் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்தும் அருள்பாலிப்பார். திருச்செந்தூரில் வீரபாகு தேவர் காவல் தெய்வமாக இருக்கிறாரு.
இதனால இத்தலத்துக்கு வீரபாகப்பட்டினம்னு பெயர் இருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க முதல் முறையாக உற்சாக நியூஸ் சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.